ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு நிலா சோறு. இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் லஞ்சு புதினா புலாவ் கத்திரிக்காய் மசாலா. டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஈஸியாக பிளான் பண்ணிவிட்டு ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே செய்யலாம். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா புரியும். கத்திரிக்காய் மசாலா டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நல்ல டேஸ்டியான புதினா புலாவோட அந்த கத்திரிக்காய் மசாலா சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க புதினா புலாவ் கத்திரிக்காய் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புதினா புலாவ் பண்ணுறதுக்கு ஒரு கட்டு புதினா, 50 கிராம் இஞ்சி பூண்டு, ஸ்பைசிக்கு தகுந்தது பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, 100 கிராம் பெரிய வெங்காயம். இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்சியில் வலுவலுன்னு அரைச்சி வச்சிடலாம். இப்போ குக்கர் எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு ½ டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க, ஜாஸ்தி தேவையில்லைங்க. 1 டீஸ்பூன் அளவு சோம்பு போட்டு தாளிச்சுக்கிறோம். ஸ்பைசிக்கு உங்களோட விருப்பம் தாங்க. கிராம்பு, பட்டை, ஸ்டார் பூ, இலை எல்லாமே போட்டுக்கிறோம். இப்போ மிக்சியில் அரைச்சி வச்ச விழுது ஒரு 250 கிராம் பக்கமே இருக்கும். இது எல்லாமே இதை நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கலர் நல்லா மாறி வந்துடும். ஒரு 5 நிமிஷம் வதக்கிறப்பவே கலர் மாறி வந்துடும். எண்ணெய் பிரிஞ்சு நம்ம ஊற்றின எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம், அடியில் பிடிக்காமல். ஈஸியாக பிளான் பண்ணிட்டா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே அந்த சாதம் ரெடி பண்ணிக்கலாங்க. அரைக்கிற நேரம் தான் நம்ம தாளித்து விட்டோம்னா சாதம் ரெடி நமக்கு. இப்போ நல்லா கலர் மாறி வந்துருச்சு. அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள். தண்ணியெல்லாம் வற்றி வந்துருச்சு. 2 கப்பு அரிசி 1 ஹவராக ஊற வச்சுருக்கேன். இப்போ அந்த 2 கப் அரிசியை குக்கரில் போட்டுக்கிறோம். 2 கப்புக்கு 4 கப்பு தண்ணி. இந்த சாதம் நல்லா ப்ளைனாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே நல்லா ஒரு வதக்கி விட்டுட்டு 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறோம். தேவையான அளவு உப்பு போட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போது உப்பு செக் பண்ணுறதெல்லாம் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒரு கலக்கி விட்டுட்டு குக்கரை மூடிட்டு 3 விசில் வரைக்கும் விட்டுக்கலாங்க. இதுக்கு இடையிலையே கத்திரிக்காய் மசாலா ஒன்று சைட் டிஷ்ஷாக பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காவை காம்பு மட்டும் கிள்ளிட்டு அப்படியே கீழே மட்டும் அப்படியே 4ஆக வகுந்து வச்சுருக்கேன். அதுக்கு காஞ்ச மிளகாய், சோம்பு, தேங்காய், பூண்டு. இப்போ வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ இந்த 4ஐயும் அதில் போட்டு நல்லா வதக்குறோம். தேங்காய், சோம்பு, பூண்டு, மிளகாய் நல்லா செவந்து வாசம் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கலர் நல்லா மாறி வந்துருச்சு. எள்ளு கொஞ்சம் நான் போடுறேங்க, நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது வேர்க்கடலை இருந்தாலும் சேர்த்து இதோடையே போட்டுக்கலாம். இல்லை ப்ளைனாக செய்கிற மாதிரி இருந்தாலும் எள்ளு வேர்க்கடலை விட்டுடலாம். இது அப்படியே நல்லா ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம வலுவலுன்னு அரைச்சி வச்சிடுறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதத்துக்கு. அதுக்குள்ளே அப்படியே ஒரு ஸ்பூன் அப்படியே விட்டு எல்லாத்தையும் வச்சிடுறோம். எல்லாத்துலேயும் பேஸ்ட் மாதிரி அப்படியே தடவி வச்சிட்டோம். பேலன்ஸும் கொஞ்சம் இருக்கும் நமக்கு. இப்போ அதே பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறோம். இதுக்கு தாளிப்பு சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். டேஸ்ட் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் கொஞ்சம் போடுறாங்க, கலர் நல்லா கொடுக்கும் நமக்கு. இப்போ நம்ம அந்த அப்படியே கத்திரிக்காயை போட்டுக்கிறோம். பேலன்ஸ் இருக்கிற அந்த மசாலாவை அது மேலே அப்படியே ஊற்றி வச்சிடுறோம். கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம தனித்தனியாக பொரித்து எடுத்து திருப்பி அப்புறம் இதே மசாலாவை போட்டு செய்கிறப்போ எண்ணெய் நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும், தேவைப்படும். இப்படி செஞ்சோம்னா நம்ம எண்ணெயை கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கப்புறம் சிம்மிலையே வச்சு அந்த காம்பு பாகத்தை நல்லா கீழே பெரட்டி விட்டோம்னா சீக்கிரம் நமக்கு வெந்துடும்.
மூடி வச்சு வேகிறப்போ ஈஸியாக வெந்துடும், சீக்கிரமும் வெந்துடும் நமக்கு. அந்த மசாலாலாம் உள்ளே போய் செட் ஆகி நல்ல கலர்ஃபுல்லாக வெந்துட்டுருக்கு. ஒரு 5 நிமிஷத்தில் பார்க்கலாங்க. மூடி வச்சுக்கலாம். தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வேக வச்சிட வேண்டிதான். நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள், கலர் மாறிடுச்சு. நம்ம சிம்மிலையே வச்சு வேக வைக்கிறப்ப சீக்கிரம் குக் ஆயிரும். அந்த ட்ரை ஆகிற வரைக்கும் வேகிறதுக்கும் அந்த கத்திரிக்காய் வேகிறதுக்கும் சரியாக இருக்கும். இன்னும் ஒரு 2 நிமிஷத்துலேயே நமக்கு ரெடி ஆயிரும். ஃபுல்லாக அந்த தண்ணி எல்லாம் வற்றி மசாலா அப்படியே போய் கத்திரிக்காய் போய் கோட் ஆகிட்டு அப்படியே பெரட்டின மாதிரி இருக்குது பாருங்கள். எடுத்து வச்சோம்னா அப்படியே தொக்கு மாதிரி நிற்கணும் பிளேட்டில். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிட்டோம். சாதமும் நமக்கு ரெடி ஆகிட்டு புதினா புலாவ் சூப்பராக அப்படியே பொலன்னு ரெடி ஆகிட்டு பாருங்கள். தோசை திருப்பியாலேயே அப்படியே எடுத்தோம்னா சாதம் அப்படியே உதிரி உதிரியாக இருக்கும் நமக்கு. நல்ல கலர்ஃபுல்லாக இந்த ப்ளைன் ரைஸுக்கு கத்திரிக்காயோட சூப்பராக இருக்கும். நம்மளுடைய புதினா புலாவ் கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு கத்திரிக்காய் மசால் கூட சேர்த்து சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எல்லாமே சிம்பிளான ஐட்டமாக தான் போட்டுட்ருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.